ஹலோ மீட் மிஸ் மிதுன் நான் தான் மிதுன் ஸ்ட்ரால் சேனலுக்கு உங்களை வர வைக்கிறேன் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சில கியூட்டாண்டியோட ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வழக்கம் போல பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். நம்ம ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே நம்மளோட செல்லக்குட்டி தான் பார்க்கலாமா வீடியோவை? சாவியை தொலைச்சதுக்காக தாயெல்லாம் நின்று பப்பாலாட்டு தேடிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ரீல்ஸ் டெடிகேஷன் எல்லாம் ஓகே தான். ஆனா யாராச்சும் இந்த உலகத்துல தலைகளா நின்று ரீல்ஸ் எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? தலைகளா தொங்கிக்கிட்டு ஏன்னா எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? தலைகளா தொங்கிக்கிட்டுலாம் உங்களை ரீல்ஸ் எடுக்க கேக்குதானே? யாரா எங்க அண்ணனும் தலையில தொங்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதுல? யாரா மேல எங்க அண்ணன் காலை புடிச்சு ஆட்டுறது? காலை தானே புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அவர் குலுங்கிக்கிட்டே இருக்காருங்க. ஆளு கியூட்டா அதான் கேட்டேன். ஐயோ, என்னண்ணே வாந்தி வருதா தலைகளா நிக்கிறனால? போதுனே, எங்களுக்காக நீங்க தலைகளா நின்று ரீல்ஸ் பண்ணதெல்லாம் போதுனே. தயவு செஞ்சு இந்த கன்றாவிய மறுபடியும் இந்த கண்குள்ளா காட்சியை மறுபடியும் பண்ணாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. காட்சிகளை என்ன என்ன அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருக்குது. கண்ணுல ஏதாச்சும் புற விழுந்துருச்சா? தலைகளா நிக்கிறனால தலை சுத்துதா? பிபி டேப்லெட் இது போட மறந்துட்டீங்களா? என்னன்னே ஆச்சு உங்களுக்கு? கியூட் எக்ஸ்பிரஷன்ஸோ? ஓகே ஓகே. என்னங்க எவ்வளவு தலைகள் என்ன எவ்வளவு டெடிகேட்டடா இருக்காரு பாத்தீங்களா? இது ஏதோ காதல் கான்செப்ட். காதல் கான்செப்ட்னாலே இந்த தலைவர் தான். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்றதுதான் உசிதம். என்ன சொல்றாருன்னு பாக்கலாமா? என்னது ஷீ வித் ஹர் எக்ஸ்? ஐயோ என்னடா இங்க போயிடுச்சு. மறுபடியும் பாக்கறதுக்கான தெம்பு எனக்கு இல்லடா. தெரியாம 10 செகண்ட் ரிவைண்ட் பண்ணிட்டேன்டா. அப்பாடி. when she does something wrong. ஓகே, ஏதோ தப்பு பண்ணிட்டா போல. ஓகே, வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. எனக்கு இது எப்படி பண்றதுன்னு தெரியல. அந்த புள்ள சொல்லுது, யூ டிடன்ட் ஈவன் நோ திஸ், உனக்கு இது கூட தெரியல அப்படின்னு கேக்குறாரு. சரி ஆமாண்டா தெரியல சொல்லி கொடு அப்படின்னு அந்த புள்ள சொல்ல வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் பி ஆங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்படி, இனஃப், ஐ வில் ஹேண்டில் இட், யூ பெட்டர் பி குவைட் அண்ட் லீவ். ஓ, ஒரு நீங்களும் உங்க ஆளும் சண்டை போடும் போது கூட இங்கிலீஷ்ல தான் சண்டை போடுவீங்களாங்க? ஐ டேக், யூ டேக், லீவ், ஐ லீவ் நவ், யூ லீவ், தயவு செஞ்சு ப்ளீஸ் லீவ். சிரிச்சிட மாட்டாளாங்க இப்ப இங்கிலீஷ் சண்டை போட்டா? ஷீ அப்படியே சொல்லிட்டு அழுகுறாளாமா. சி சொல்லிட்டு போங்க. சும்மா என்ன கூட கூட பேசல ரேஜ் பைட் பண்ண. டோன்ட் ரேஜ் பைட் மீ. வாட் பைட்? டாக் பைட்? நோ நோ நான் டாக் பைட், ரேஜ் பைட். That word only மாறி you speak in English, only laughing coming. Why speak in English? No. When she does something wrong, மறுபடியுமா she with her boyfriend. Oh, she with her ex, she with her boyfriend, she with her upcoming boyfriend, finally she with her husband. எத்தனை கான்செப்ட்ரா? எத்தனை ஃபேஸ் ஆஃப் விமன்? கன்றாதுடா டேய். What you doing? I don't know how to do. Okay, don't do. Oh, please don't be angry அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஓகே, wait, I will explain you. You yourself dumb only, you don't know anything, shut up and sit அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா இது தேவையில்லாத வேலை தானே. என்னடி பண்ற? சரி பண்ண தெரிஞ்சா பண்ணு, இல்லை பரவ கம்முன்னு தான் உட்காரேன்டி. அதுக்கு இதுவே ஃபார் பெட்டர் ஆச்சே. Oh, intelligent guy, you know everything. Your girlfriend is dumb, so she is not doing anything. You explaining. That time you heroic moment, the girlfriend is seeing you, bully, coming big statue. You very big. Oh my God, what a lover, what a man he is. Manliness. This is loneliness. Speak it up, Parama. Do some other concept. Thanks for your kindness. Love you more. ஆனா இப்படி இருக்கிறதா உசித மாட்டிருக்குதுங்க. பேசாம இப்படி இருக்கிறது இப்படியே இருந்துட்டு போயிடலாம் மாட்டேங்குது. அதுதான் பெண்களுக்கும் பிடிக்குது. சரி இனிமேல் எங்க இவன் மேல உண்மையா இருக்கிறதுக்குலாம் வேல்யூ இல்ல. இப்ப கோவமே வந்தாலும் ஏடி இப்படி பண்ற, இனிமேல் பண்ணாதடி, பொங்கடி, அப்படிதான் பேசணும் மாட்டிருக்கு இனிமேல்லாம். He understand her pain through her words. எனக்கு வேர்ட்ஸ் மூலமாவே பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அதுதான் உன்னி பிடிச்ச காதல் சொல்ல வந்துட்டேங்க. காதல் மாறாக்கு உண்ணி எடுத்து விட்டேன். அது உன்னதமான காதல். ஓகே, அது என்னடா உன்னதமான காதல்? ஒரு உன்னதமான ரீல்ஸ் பார்க்க போறோம். பாது சாவுங்க, எல்லாரும் செத்துருங்க. என்னம்மா இங்க வந்து படுத்துட்டா? இங்க கொசு கடி.
ஏன் நீங்க கடிக்க மாட்டீங்களா? இது எதுக்கு பிளான் பண்ண எனக்கு தெரியும்டா. இங்க கொசு கடிக்கும், உள்ளுக்குள்ளவா என் ரூம்ல நீங்க கடிக்காது அண்ணே. நீங்க ஒரு வேட்டையாடும் புலி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வேலையை பார்க்காதீங்க. வயசாயிருச்சு புலிக்கு, தேவையில்லாத வேலை இது. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்ட்டபிளா தான் பட்டிருக்கா, கவலைப்படாதீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஏன் கிறிஸ்டோபர் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? என்ன ஆச்சு, பின்ன கொலை பண்ண போறியா அப்படின்னு அந்த பொண்ணு பயந்துல பொண்டாட்டியாவே இருந்தாலும் மூஞ்சி இப்படி வச்சிருந்தா கொஞ்சம் பயம் வரதானே செய்யும். சொல்றேனே. பார்த்தேன். நீங்க பார்த்து அவளோட பெட் ரெடி பண்ணுது. அவளையே எங்க அண்ணன் ரெடி பண்ணிருக்காரு. அதுவே பெரிய விஷயம். அது உங்க அண்ணுக்கு தெரியல. பெட்டை ரெடி பண்ணது ஒரு விஷயமா? என்னமா கேர்ள் ஃப்ரெண்ட் நீயே? அவளையே ரெடி பண்ணிட்டு எங்க அண்ணன் கெத்தா உள்ள கூட்டு வந்திருக்காரு. என்னடா இப்படி வரைக்குது எனக்கு இன்னைக்கு. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா பாத்துக்கணும்லமா? அது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா பாத்துக்கணும் இல்லமா? முதல்ல உங்க கண்ணுல புற விழுந்திருக்கு. நீங்க போய் டாக்டர் பாருங்க, அப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா பாக்கலாம். என்னென்ன பண்றீங்க? ஏன் இப்படி கண்ணு இப்படி போகுது? பாத்துக்கணும் இல்லமா? என் மனமானில் சிறகை விரிக்கும் மண்ண பறவைகளே, என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா பெட்டை ரெடி பண்ணி அவளை ரெடி பண்ணணும். அப்படி இருக்கு எக்ஸ்பிரஷன்ஸ். அதான் கியூட்டுங்க. அதான் கியூட்னா எங்க அண்ணன் தான். நம்ம பண்ணா அப்புறம் அப்படிதான் இருக்கு. காசி படத்துல வர மாதிரி எங்க அண்ணன் பண்ணாதான். நான் சொல்லல. ஐயோ என்ன பாருங்க. ஏங்க உங்களை பார்க்க சொல்ல, திங்கிற மாதிரி பார்க்க சொல்லல, என்ன பாருங்கன்னு தான் சொல்லிச்சு அந்த புள்ள. உடனே பெரிய துரந்தர படத்துல ஒரு வில்லன் நினைப்பு. மூஞ்சி இப்படி வச்சுக்கிதான் புட்டு வர எங்க அண்ணன். எங்க அண்ணன்டா, நான் தான் எங்க அண்ணனுக்கு பண்ணுவேன். ஆமாடா ஆமாடா. பார்க்க முடியல. எங்க அண்ணனுக்கு தூரத்து பார்வை, கண்ணுல புற விழுந்துருக்குது. உட்கார்ந்தா மூலம், நின்னா சூலம். அதனால ஒரு பேசண்ட சும்மா பாருங்க, நல்லா பாருங்க. இது என்னன்னு தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. ஏன்னா நான் படிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பேசண்ட்டுங்க அவரு. உங்க மனசுல அவ மேல கொஞ்சம் இல்ல, அவர் மனசுல கொஞ்சோண்டுங்கிறதே நிறைய தான். கொஞ்சம் நல்லா அகண்டு விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சங்கர் செட்டு மாதிரிங்க ஒரு மனசு. 4 நாள் சுத்தி பார்க்கலாம் தெரியுமா? சொல்றேன் நானு. பாகுபலி செட்ல தோத்து போயிரும். அதுல கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு நல்லா சாணி இவ்வளோ கிலோ கணக்குல எங்க அண்ணனுக்கு இடம் இருக்கிற மாதிரி அர்த்தம். சொல்றேன். ஓ அவ பைத்திய மாதிரி பேசுறா நீங்க சொல்றீங்க. கால கொடுமடா கதிரா. இல்லன்னு சொல்லலையா இருந்தா அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஒண்ணு இல்லன்னா இப்படி ஆட்டுங்க, ஆமானா இப்படி ஆட்டுங்க. அதை விட்டு என்னச்சு என்ன ஏன குக்கு படத்துல ஒரு ஹீரோ நினைப்பான் உங்களுக்கு. நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்றேன். போதும். ஏன்னா யாராச்சும் பொண்டாட்டிக்கிட்டு போய் ஏய் நான் உன்னை மட்டும் தான் லவ் அப்படி தப்பா நினைச்சுப்பான். பொண்டாட்டியாவே இருந்தாலும் அது ஒரு தப்பான விஷயம்ங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதார்த்தமா பேசலாம். இப்போ என் ஒய்ஃப் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், என்னடா ஓவரா பண்றேன் ஆள் பண்ண அப்படின்னு. ஏய் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்றேன் அப்படி சொல்லலாம். ஒரு கோவத்துல இருந்தா ஏய் உன்னை தாண்டி லவ் பண்ற உனக்கு தெரியுமா தெரியாத கம்மன் தான் இராண்டி கொஞ்சம் இப்படி சொல்லலாம். ஏய் உன்னை தாண்டி லவ் பண்றேன் அப்படி கூட சொல்லலாம், தப்பு இல்ல. ஏய் அது அதான் தப்புனே. தீஸ் ஆர் மை பிரைவேட் பார்ட்ஸ் டோன்ட் டச் இட் அப்படி ஆயிருமே. போக்கியாடி நீங்க பெரிய கொரியன் படத்துல ஒரு ஹீரோ தாங்க எங்க அண்ணன். ஆனா அவனுங்களுக்கு எங்க அண்ணன் எவ்வளவு மேல் தான். உடனே வந்துருவாளுங்க கமெண்ட்ல திட்டு இருக்கு. ஜியோ சரி சொல்றேன், அதை விடுங்க. எங்க அண்ணன் ஆய் வருதுங்க. அந்த ஆய் வரும்போது கூட அதை அடக்கிக்கிட்டு மனைவி கிட்ட அன்பை காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்குல்ல, அதைத்தானே நீங்க பாராட்டணும். ரொம்ப அடக்காதீங்கன்னு வாய் வழியே வந்துட போகுது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். எங்க அண்ணன் கிட்ட கேட்டதே பெரிய விஷயம். இதுக்கு மேல கேட்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்த்தா செத்துருவனி, அப்புறம் எப்படி கேட்க முடியும்? சார் அதை விடுவோம். எங்க அண்ணன் ஒரு கியூட்டாண்டி தான். கம்மிங் பேக் டு ரியாலிட்டி. ஒரு ரியாலிட்டி காதல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ப்ரோ ரியாலிட்டியா ஒரு காதல் இப்போ பார்க்க போறோம், ரியாக்ட் பண்ண போறோம், சிரிக்க போறோம். ஓகே, ஸ்ரீவித்கர் எக்ஸ். ஓ மறுபடியும் இன்னும் எக்ஸ் கான்செப்டே முடியலையா? எக்ஸை வச்சு ஒரு நிறைய கான்செப்ட் போட்டிருப்பாரு போலயே. தனியா அதுக்கு மட்டுமே ரியாக்ட் பண்ணலாம் போலயே. ஸ்ரீவித்கர் எக்ஸ், ஸ்ரீவித்கர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு 4-5 ரீல்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். தனியா அந்த எக்ஸ் கான்செப்ட்ல ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தனியா பண்ணி பார்ப்போம். ஸ்ரீவித்கர் எக்ஸ் when a girl being herself. எக்ஸ் கூட அவளா இருக்கா. ஓகே, எக்ஸ் கூட அவ இருக்காளா? இது வாக்கியத்தை கேட்கறதுக்கே நாராசமா இருக்கே. அச்சோ பெருமாளே. எக்ஸ் கூட இருந்த போது பாஸ்ட் டென்ஸ். ஓகே அப்படி. ஓகே பீயிங் ஹெர்செல்ஃப். ஓகே வாட்ஸ் ராங் வித் யூ, இட்ஸ் a public place அப்படின்ட்டு ஏதோ கத்துறாரு போல. என்னமோ பண்றா போல. என்ன பண்றா?
பட் ஐ டூ நத்திங். ஒய் யூ கெட்டிங் ஆங்கிரி? ஏ யூ ஸ்பீக்கிங் ராங் இங்கிலீஷ் ஃபார் மீ வெரி மச் டென்ஷன் ஆஃப் த கம்மிங் கெட்டிங் இன் டு மை நர்வ்ஸ் கம்மிங் லைக் நர்வ்ஸ் ஃபுல் ராட்சசன் மூவி லைக் கம்மிங் நாகார்ஜுனா நர்வ்ஸ் லைக் கம்மிங். தட் இஸ் நாட் ராட்சசன் மூவி, தட் இஸ் ரச்சகன் மூவி. சாரி ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஓ ஏய் நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன்டா குருட்டு. எதுவுமே பண்ணல நானு. பரவாயில்லடா சும்மா ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா அப்படிதான் கேட்டிருப்பா. இவ ஏன் அழுகுறா உட்காந்து அழுவான்னு நினைக்கிறேன். இதா ஃபர்ஸ்ட் அப்புறம் 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 என்னடா ஏண்டி உனக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கூட மூட் ஸ்விங்ஸ்ல தான் வருமா? எனக்கு லிட்டரலா புரியல. ஓ அழுகுறா, சரி ஓகே அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே ஷீ வித் ஹர் பாய் ஃப்ரெண்டு இப்பங்க பிரசன்ட்ல ஷீ வித் ஹர் இப்ப ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் டிவோர்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அதை விடுவோம். இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே when a girl being herself. ஓகே he started admiring her inner child. நானா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல பப்ளிக் பிளேஸ்ல அவ ஏதோ இன்னர் சைல்டோ கியூட் ஆண்டி மாதிரி குழந்தை குட்டி மாதிரி ஏதோ பண்ணிருக்காளாட்டு இருக்குது. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் பிராக்டிகலா சொல்லியிருக்கான், டி எல்லாரும் பாக்குறாங்க டி இது மாதிரி பண்ணாத, இது மாதிரி ரொம்ப நார்மலா இரேண்டி அப்படின்னு சொன்னதுக்கு பிரேக்கப். இங்க வந்து நடுவில் ஹாஷிவி அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தாலுமே இவர் பார்த்து ரசிக்கிறாராம். ஓ மை காட் வாட் a cute girlfriend அப்படின்ட்டு. நான் இருக்க வேண்டிய இடம்டா அது. பொட்டனிலே வச்சு கிளம்பு காருக்கு முதல்ல போய் உட்காரு. இன்னும் பெரிய ஹாசிரி சிண்ட்ரோம் உனக்கு ஜாஸ்தியா இருக்குது. நார்மலா இரு. நீ என் கூட இருக்கிறியா? தனியா இருக்கும்போது அந்த கியூட் ஆண்டி வேலை பண்றியா? நானும் அதை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். பப்ளிக் பிளேஸ்ல சும்மா அட்டென்ஷன் சீக் பண்ணிக்கிட்டு பொட்டன் சொல்றேன், டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு நினைச்சு பார்த்தாலே. பப்ளிக் பிளேஸ்ல இந்த கியூட் ஆண்டிஸை பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் எனக்கு. அதனால டென்ஷன் ஆயிட்டேன். சாரி கைஸ். am I doing anything wrong? No. கொஞ்சம் ஸ்மெல் மட்டும் தான் வருது. கோபால் கடை வாத்து பிரியாணி நினைக்கிறேன். கொஞ்சம் காலைல கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கலாம்ல. டக்குன்னு பாம்பு போட்டா சரி ஓகே யூ டு இட் இஸ் ஓகே அப்படின்ட்டு. டேய் புரியுதுடா பரமா, கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க விடுறது கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். அது ஓகே தான். அதுக்கிட்ட எங்கேயாச்சும் ரொம்ப ஓவர் கியூட் ஆண்டியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கம்முன்னு இருடி, ஏன்டி பண்றேன் அது சொல்லதானங்க செய்வாங்க. இல்ல நான் தான் வேற உலகத்துல இருக்கணும். He again started admiring behavior. You didn't even get angry for my behavior like this in public. கடுப்பாவனோ இல்லையா அப்படின்னு தெரியாமலும் அந்த பயத்திலேயே வேற இருந்திருக்கு. பட் அப்பயும் உனக்கு அந்த ஹாஸ்னி சிண்ட்ரோம் வந்திருக்குது ஆண்டி. அப்ப அவ்வளவு முக்கியம் உனக்கு அந்த ஹாஸ்னி சிண்ட்ரோம். நீங்க ஹாசினி இல்லடி, புரிஞ்சுக்கோங்கடி. அம்பிட்டுதான் நமக்குள்ள பிரேக்கப் அப்படின்னு நானா தான் சொல்லியிருப்பேன். ப்ரோ இருந்துகிட்டு யூ என்ஜாய் ஏன்னா அவருக்குமே ஒரு ஹாஸ்னி சிண்ட்ரோம் இருக்கு. ஹாஸ்னி ரசிக்கக்கூடிய ஹாஸ்னி சிண்ட்ரோம். பெண்கள் எழுதி வச்சாலே அவர் ரசிப்பார். she feel blessed to have a person blessed. oh my god நம்ம எனக்கு குழந்தை எங்க புருஷன் குழந்தையாவே இருக்க முடியாதே அப்படின்னு பப்ளிக்ல என்கிட்ட இங்க வா அடுத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பரவாயில்ல போடங்களே அடிச்சு போட விட்டுருவேன். இதெல்லாம் என்கிட்ட பண்ணாத அப்படின்ட்டுருவேன் நானா இருந்தா. திவாகர் கூட ஒரு கேஸ் தான் வச்சிருக்கீங்க ப்ரோ. நோ தப்பா இருக்கு, நான் சொல்றேன். நான் என்னன்னா அது வேண்டாண்ணா, நல்லா அது இவரே பப்ளிக்ல கிஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஆத்தாடி சுட்டு போட்டாலும் நமக்கு அதெல்லாம் வராதுப்பா. 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டியது 4 செவத்துக்குள்ள நடக்கலாம். அது போதும். அதை தாண்டியும் பப்ளிக்ல எல்லாம் யாரும் இல்லாதப்போ அப்ப குறும்புகள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அது வேற, அது ஒரு கலைஞன் ரசிகனுக்கு அது இருக்கும், அது வேற. ஆனா 4 பேர் இருக்கும்போது இந்த சில பேர் பண்ணுவானுங்க பாருங்க. அப்படியே இந்த மால் எல்லாம் போகும்போது என்னடா பண்றீங்கன்னு இருக்கும். அப்படியே தோல் மேல கையை போட்டு இப்படி வச்சு இருக்குக்கிட்டு ப்ரோ எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. இது 4 பேர் பார்க்கும்போது அது ஸ்டேஜ் மேனர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி பப்ளிக் மேனர்ஸ் ஒண்ணு இருக்கு ப்ரோ. அது ஏன் ப்ரோ யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்காக தான் நான் போராடுறேன், சொல்றேன். மத்தபடி எங்க அண்ணனும் சரி என் தம்பியும் சரி 2 பேருமே கரெக்ட் தான்டா. நான் தான்டா அவங்களுக்காக நிப்பேன். இதான்டா வாழ்க்கை. டாடா பை சொல்லி கிளம்பி மீட் மித்தான். டாடா பை டாடா பாய். பாட்காஸ்ட் சேனல் மித்வன்ஸ் பாட்காஸ்ட் ஒரு சேனல் இருக்கு, அதுல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நல்லா இருக்கும் நம்புறேன். அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. டாடா பாய்.